லட்சக்கணக்கான தம்பிகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு தம்பியா நான் வந்து ஓரமா இருப்பேன். அவர் சீனு ராமசாமி என்ன சொன்ன மாதிரி அணில் குஞ்சா இருக்க மாட்டேன், புலிக்குட்டியா. ரங்கராஜ் பாண்டே நாம் தமிழர் கட்சியில் இணைய இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்குது. தந்தி தொலைக்காட்சியில் ஊடகவியலாளராக தன்னுடைய கெரியரை தொடங்கின ரங்கராஜ் பாண்டே தன்னுடைய அளப்பெரிய பேச்சாற்றல்னால அவருடைய திறமையினால் நம்பர் 1 நெறியாளராக வலம் வந்தார். அதற்கு பிறகாக அவர் வந்து இந்துத்துவாவுக்கு மிகுந்த ஆதரவாக அவர் செயல்படுறதன் காரணமாக தந்தி தொலைக்காட்சியிலிருந்து விலகி முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளராக தன்னை வெளிக்காட்டி கொண்டு சாணக்கியா அப்படிங்கிற ஒரு செய்தி ஊடகத்தையும் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. என்னதான் அவர் இந்துத்துவா ஆதரவானவராக, பிஜேபி ஆதரவானவராக, ஆர்எஸ்எஸ் ஆதரவானவராக இருந்தாலும் கூட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடையும் நெருங்கி பழகக்கூடியவர், ஒரு முன்னாள் ஊடகவியலாளர் அப்படிங்கிற அடிப்படையில் அத்தனை அரசியல் குறித்து நன்கு அறிந்தவர். அதுவும் தமிழ்நாடு அரசியல் களத்தை ரொம்ப நல்லா அறிந்தவர். அவர் வந்து நாம் தமிழர் கட்சி குறித்து சொல்லும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் விஜயினுடைய வருகையினால் கீழே போகும், குறையும் அப்படின்னு தான் கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அதற்கு பிறகாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் குறையாது, ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பெற்ற 8% வாக்குகளை தக்க வைத்து கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி தற்போது பேச தொடங்கியிருக்கிறாரு. இப்போ சமீபமாக நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்குகளை வாங்க போகுது, விஜய் அரசியல் கட்சியை விட, விஜயினுடைய கட்சியை விட நாம் தமிழர் கட்சி தான் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வாங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. வந்து நான் தனிப்பட்ட முறையில் அண்ணன் வந்து பழைய வாக்கை தக்க வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கொஞ்சம் ராஜதந்திரமா சில விஷயங்கள் செயல்படுறாரு. அது வந்து நான் பின்னாடி தான் சொல்ல போறேன். வந்து அந்த அவர் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்னாப்ல பண்ணாம விட்டுருவாருங்கிறது இல்ல, பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து நான் நினைச்சது தானா அப்படிங்கிற ரிசல்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு உட்காந்துருக்கேன். நம்மளோட வாக்கை தக்க வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் வாக்கு வந்து விளரதா இருந்தது. அவருடைய பிரில்லியன்ஸ் அண்ணன் சொன்னார்ல, எங்களுக்குலாம் பிரசாந்த் கிஷோர்லாம் தேவையில்லை, எங்க தம்பி மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த டர்புலன்ஸும் இல்லாம திரு சீமான் வந்து பேலன்ஸ் பண்றார். அவருடைய தனித்திறனால, அவருடைய வியூகத்தினால, ஒரு ராஜேந்திரத்தினால அவருடைய வாக்குகளும் பிளப்பதா இருந்துச்சு. அதை தக்க வைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். மேலும் அண்ணன் சீமானுக்காக பாராட்டு விழா நடத்துறதுக்கு பிகின் மூட்ஸ் வந்து ஏற்பாடு செய்திருந்தப்ப அதில் சிறப்பு விருந்தினராக வந்து அண்ணன் சீமானை புகழ்ந்து பேசியிருந்தார். அதில் அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், நான் அணில் குஞ்சு கிடையாது, நான் என்றைக்குமே புலிக்குட்டி தான், அண்ணன் சீமானுடைய தம்பி தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். லட்சக்கணக்கான தம்பிகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு தம்பியா நான் வந்து ஓரமா இருப்பேன். அவர் சீனு ராமசாமி என்ன சொன்ன மாதிரி அணில் குஞ்சா இருக்க மாட்டேன், புலிக்குட்டியா. மேலும் இது வந்து அவர் யதார்த்தமாக சொல்லலை, அவருடைய ஆள் மனதிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. கூடிய விரைவில் தமிழ் தேசிய பாதையில் அண்ணன் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியில் தன்னை ரங்கராஜ் பாண்டே இணைத்துக்கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் அண்ணன் சீமான் வந்து ரங்கராஜ் பாண்டே கேட்டதுக்காகவே பல விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. அதில் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா விசில் அமைப்பு நடத்தின பாரதியாரை புகழ்வோம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் சீமான சிறப்பு விருந்தினராக வரணும்னு ரங்கராஜ் பாண்டே கேட்டுக்கிட்டாரு. மற்ற யாரோ முயற்சி செஞ்சு நடக்காத ஒன்று ரங்கராஜ் பாண்டே கோரிக்கை வைக்கவும் கேட்கவும், அதுவும் பாரதியாரை பற்றி பேசுகிறதுக்கு என்ன, நான் கண்டிப்பாக வாரேன்னு சொல்லி பாண்டேவனுடைய அழைப்பை ஏற்று அந்த அமைப்பில் வந்து சீமான் பேசுனது மிகப்பெரிய வைரலானது. அது மட்டும் இல்லாமல் பிராமணர்களுக்கு வந்து இந்த மாதிரி சமூக நீதினு நீங்கள் பேசுகிறீங்க, நாம் தமிழர் கட்சியில் பெரிய பிராமணர்களை மட்டும் ஒதுக்குறீங்க, அவர்களுக்கும் நீங்கள் சமூக நீதி கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்கொண்டு சீமான் வந்து இந்த தேர்தலில் பிராமணர்களுக்கும் பலருக்கு வந்து போட்டியிட வாய்ப்பளித்து இருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரங்கராஜ் பாண்டியனுடைய கோரிக்கைக்கு சீமான் வந்து முக்கியத்துவம் அளித்து மதிப்பளித்து அதை செயல்படுத்தி இருக்கிறார். இதன் காரணமாகவே ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு எப்போதுமே சீமான் மேலே ஒரு அன்பு, ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. திரு சீமான் கூட்டணி போனார்னா எனக்கு தெரியும், நான் பர்சனலா தெரியும், திரு சீமானுக்கு எல்லா கூட்டணி கட்சிகளுமே பெரிய கட்சிகளுமே அவருக்கு வந்து எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க, மணி சீட்டுன்னு கற்பனை பண்ண முடியாது கொடுத்தாங்க. அவர் வரமாட்டேங்க அப்படின்னு தெளிவா இருக்கிறார். அவருடைய சேனல்ல இல்ல வேற ஏதாவது ஒரு சேனல்ல பேட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் வந்தா, அரசியல் பத்தி பேசுற மாதிரியான ஒரு சூழல் வந்தா அண்ணன் சீமானை பத்தி பேசாம அந்த பேட்டி அவர் முடிக்க மாட்டாரு. 1.5 நிமிஷம் பேசுவாங்க, 2 நிமிஷம் பேசுவாங்க திரு விஜய் போன்றவர்கள்லாம். அண்ணன் சீமான் 2 மணி நேரம் தொண்டை தண்ணி வத்த பேசுறாரு. 2 மணி நேரம் பேசுறாரு. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஆரம்பிச்சு பேசிக்கிட்டே இப்போ 2 மணி நேரம் பேசுவார். அவர் முன்னிறுத்துறது வேற, உங்களுக்கு எப்படியா புரிய வைக்கணும்னு பார்க்குறாரு. அப்போ அது வேற இது வேற. நீங்கள் அவரை ஜெயிக்க வைக்கல, இட் வில் டேக் டைம். ஏன்னா ஐடியாலஜியாக உள்ள கொண்டு போய் நிற்கிறது விதை, அது வந்து ஒரு நாளில் முளைக்காது, அதுக்கு காலம் எடுக்கும். இது அண்ணன் சீமான் வந்து விதைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த விதை சீக்கிரம் முளைச்சி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. ஏற்கனவே ரங்கராஜ் பாண்டே பாரதிய ஜனதா கட்சி
அந்த இந்துத்துவ RSS அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் ரங்கராஜ் பாண்டேவுக்கு உரிய அந்த பிரதிநிதித்துவத்தை முக்கியத்துவத்தை இந்த கட்சிகள் கொடுக்கலங்கிறதான் அவருடைய மன வருத்தமாக இருக்குது. எந்த ஒரு பதவியோ இல்லை அவர் எதிர்பார்க்கப்பட்ட சில நன்மைகள் இந்த கட்சியின் மூலமாக அவர் ஆதரிக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் மூலமாக அவருக்கு கிடைக்கல. இதனாலேயே வருத்தத்தில் இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே அண்ணன் சீமான் அவர்களோட கைகோர்க்கும் போது ரங்கராஜ் பாண்டே எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அவர் நம்புறார். இதற்காகவே நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்து கொள்ள ரங்கராஜ் பாண்டே முயற்சி செய்வதாகவும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. திரு சீமானுக்கு அவர் ஒரு அறிவார்ந்த இளைஞர் கூட்டத்தை உருவாக்க பார்க்கிறார். அதாவது கடினமான விஷயங்களை, காத்திரமான விஷயங்களை கொண்டு வரார். நம்ம தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரங்களை உருவாக்குவேன் அப்படின்றார். அப்ப 5 தலைநகரம் தேவையா, வேணுமா, செய்ய முடியுமான்னு ஒரு டிபேட் பாயிண்ட் அங்க இருக்கு. திரு விஜய் ரொம்ப சிம்பிளா லீட் பண்றார். நான் வறுமையை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன், இது அப்ப எல்லாரும் தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு புதிய காம்ப்ளிகேட்டான விஷயங்களுக்கெல்லாம் போகாம சிம்பிளான விஷயத்தை லீட் பண்ண விரும்புறார். திரு விஜய்க்கும் திரு சீமானுக்குமான அடிப்படை வித்தியாசம், இவர் உருவாக்க வரும்போது ஒரு சிந்திக்கிற கூட்டத்தை, அவர் உருவாக்க வரும்போது ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கூட்டத்தை. அவர் ஒரு செய்தி ஊடகவியலாளராக தன்னுடைய பணியை ரங்கராஜ் பாண்டே தொடங்கின அந்த காலகட்டத்தில் தான் அண்ணன் சீமான் தன்னுடைய அரசியல், அதாவது தேர்தல் அரசியலுக்கு அண்ணன் சீமான் அடியெடுத்து வைத்தார். இருவருமே ஒரே நேரத்தில் தான் அவங்கவுங்களோட தளத்தில் நுழையிறாங்க. இன்றைக்கி அரசியலிலும் அண்ணன் சீமான் வளர்ந்திருக்கிறார், ஊடகவியலாளரவும் ரங்கராஜ் பாண்டே வளர்ந்திருக்கிறார். அண்ணன் சீமானுடைய அதிகமாக பேட்டி கண்டவர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான். அண்ணன் சீமானுடைய கருத்துக்களை தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சீமான் மாறாமல் இருக்கிறார் அப்படின்னு உறுதியாக ஒருத்தரால் சொல்ல முடியும்னா அது ரங்கராஜ் பாண்டேயால் தான் சொல்ல முடியும். ஏன்னா 2016 தொட்டு 2026 வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் சீமானோடு தொடர்பில் இருந்து ஒரு ஊடகவியலாளராக அவருடைய கருத்துக்களை தொடர்ந்து கேட்கக்கூடிய, பல கேள்விகளை கேட்டு தெளிவடைந்த ஒரு நபர்னா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான். அதனாலேயே ரங்கராஜ் பாண்டேவும் சீமான் அவர்களும் கைகோர்த்தா அது மேலும் ஒரு மிகப்பெரிய கெமிஸ்ட்ரியாக இருக்கும், அதாவது ஊடகத்துறையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பலர் சொன்னாலும் நாம் தமிழர் கட்சியின் வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறவங்களே ரங்கராஜ் பாண்டே அப்படின்னாலே அவர் ஒரு இந்துத்துவ சக்தி, அவர் RSSஐ சேர்ந்தவர்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்டவர் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வரதுங்கிறது அது நாம் தமிழர் கட்சிக்கு மேலும் பிஜேபி சாயத்தை, ஒரு இந்துத்துவ சாயத்தை பூசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிப்படையில் பிறப்பால் ரங்கராஜ் பாண்டே ஒரு பீகாரி, அவர் பீகாரை சேர்ந்தவர். அவருக்கு நாம் தமிழர் கட்சியில் பொறுப்போ இல்லை அவர் கட்சியில் இணைத்து அவரை வேட்பாளராகவோ களமிறக்கிறதுங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவை தரும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தும் சொல்லப்படுது. ரங்கராஜ் பாண்டே அவர்களை பொறுத்தவரை இதுவரைக்கும் செய்தி ஊடகங்களில் எத்தனையோ நெறியாளர்கள் பணியாற்றியிருக்கிறாங்க. ஆனால் விவாத நிகழ்ச்சியை ஒட்டுமொத்த மக்களிடத்துலையும் கொண்டு போய் சேர்த்தவர் ரங்கராஜ் பாண்டே மட்டும்தான். இதற்கு முன்னாடி அரசியல் பக்கமே, செய்தி ஊடகங்கள் பக்கமே வராமல் வெறுமனே திரைப்படங்கள் ஒளிபரப்பாகக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் சேனல் பக்கம் மட்டுமே இருந்த மக்களை இந்த மாதிரி நியூஸ் சேனல் பக்கம் திருப்பின ஒரே நபர்னா அது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான். முதல்வன் படத்தில் எப்படி அர்ஜுனுக்கும் ரகுவரனுக்கும் மத்தியில் நடக்கிற அந்த காரசார பேட்டி மாதிரி ரியல் லைஃப்பில் தந்தி டிவியில் அத்தனை அரசியல்வாதிகள் அவர்கள் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருப்பவர்களாலும் சரி அவர்கள்கிட்ட நெத்து பொட்டில் அடிக்கிற மாதிரி, நாக்க புடுங்குற மாதிரி கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு நபர், மிகுந்த ஒரு அறிவாளி, புத்தி கூர்மை உள்ளவர், அரசியல் பற்றி நன்கு புரிதல் உள்ளவர். அப்படிப்பட்ட நபர், அவரை போன்ற நபர் நாம் தமிழர் கட்சியை பாராட்டி பேசுவதும், அண்ணன் சீமானை புகழ்வதும், அண்ணன் சீமானின் அரசியலை கொண்டாடுவதும், அவருடைய தத்துவம் நிச்சயமாக ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற இது போன்ற பாராட்டுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. எப்படியும் இனி வரக்கூடிய நாட்களில் ரங்கராஜ் பாண்டேவனுடைய அரசியல் நிலைப்பாடு, அவர் நாம் தமிழர் கட்சியில் இணைய போறாரா இல்லையா, இல்லை இது வெறும் வதந்தி செய்துதானா அப்படிங்கிறது நமக்கு வெகு விரைவில் தெரிய வரும்.